அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட், ஒரு சவுத் ஸ்டேட், இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க. இந்திய அரசியலில் இன்னைக்கு 2 கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கிறாங்க. ஒன்று ஆம் ஆத்மி கட்சி, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு, அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு, அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க, அதற்கு மேலே என்கொயரி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது ஆச்சரியம். இதே தான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனால் இது புதிது கிடையாது. ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பெயில்ல வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக, காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் இதை நல்லா உன்னிப்பா பார்க்கறாங்க.